வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி திருக்கார்த்திகை. கார்த்திகையோட பெருமை எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நம்ம முருகப்பெருமான் அந்த கார்த்திகை பெண்களுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த கார்த்திகையினால் விசேஷமாக உலகத்தில் உள்ள அனைவரும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த கார்த்திகை. அவர் பிறந்தது வைகாசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு முருகப்பெருமான். தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஈக்குவலாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ வேண்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகப்பெருமான். கேட்டதும் கொடுப்பவர் அவர் தான். உங்களுக்கு உண்மையான பக்தியோடு அவரை நீங்கள் நாடிட்டிங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். அவர் வர்றாரோ இல்லையோ அவரோட வேலு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதனால்தான் வேல் இருக்க வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானோட செல்லப்பிள்ளை. அதாவது முருகப்பெருமானை வழிபட்டால் முப்பெரும் கடவுள்களை வழிபட்ட பலனை அடையலாம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரையும் ஒரு சேர ஒரு மனிதன் வணங்கும் போது ஏற்படுற அந்த நன்மையை முருகப்பெருமான் ஒருவரை வணங்கும் போதே கிடைக்கும் அப்படிங்கிறது சிவபெருமானின் வாக்கு. அதனால் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் முருகப்பெருமானை பக்திமயமாக வேண்டி விரதம் இருந்து வேண்டி என்ன வரம் வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பரணி மகாதீபம் ஏற்றுவாங்க. அதாவது பரணி தீபம் எப்போ ஏற்ற போகிறாங்க அப்படின்னா 4:47 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அந்த பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செஞ்சிட்ருக்காரு 4:47 வரைக்கும். 4:48க்கு மேலே கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறாரு. அதே போல் சிவநாம யோகமும் இந்த பரணி மகாதீபமும் ஒரு சேர நீங்கள் வருது. பரணி நாமயோகமும் சிவபெருமானோட சிவநாமயோகமும் பரணி தீபமும் 4:47 பரணி தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஏற்றினாலும் ஏற்றுவாங்க. அதை ரொம்ப தரிசனம் பண்ணிங்க. நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி, அண்ணாமலையாரை நினச்சி உண்ணாமலை அம்மனை நினச்சி நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் சரி. போக முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், போகிறவங்க தாராளமாக போய் மகாபரணி தீபத்தை பார்த்து கண்குளிர சிவபெருமானையும் அம்பாலையும் ஒரு சேர தரிசிங்கள். அதாவது சிவபெருமானும் அம்பாலும் ஒரே சரீரத்தில் இருக்கிற மாதிரி, பாதி சிவபெருமான் பாதி அம்பாள் இருக்கிற மாதிரி ஆவாகனம் பண்ணி வேண்டிக்கோங்க. அதே போல் இந்த பரணி தீபம் பார்க்க போக முடியல எல்லாராலையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் பார்க்க முடியாது. அங்கே போய் என்னால் பார்க்க முடியல. டிவிலே பார்க்குறீங்க, இல்லை செல்லில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. இதெல்லாம் முடியல, நம்ம நேராக பார்க்கணும், அந்த தரிசனம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க சொக்கப்பனை அப்படின்னு ஊருக்கு கண்டிப்பாக சொக்கப்பனை கொளுத்துவாங்க. இந்த சொக்கப்பனையோட அர்த்தம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்காம இருக்க மாட்டீங்க. இந்த சொக்கப்பனையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கங்க. பழைய சிவாஜி படத்தில் சொக்கா அப்படின்னு சொல்லுவார்ல, சொக்கா அப்படின்னா அவர் பார்த்தாலே நம்ம சொக்கி போயிடணும். சொக்க வைக்கும் அழகு தேவதை அவர் தான். அதனால தான் சொக்கா அப்படின்றாங்க. அதே மாதிரி சொக்கப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சொக்கநாதர், மதுரை சொக்கநாதர்னு சொல்கிறாங்கல்ல. சொக்கம் அப்படின்னால மயங்குதல் அப்படின்னு அர்த்தம். அவரை பார்த்து அப்படியே மயங்கி போகிறது. அவர் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா கழுத்தில் பாம்பு, ஜடாமுடி, விபூதி, உடம்பு பூரா. ஆனால் அவரோட அழகில் மயங்காத மானிடரே கிடையாது, மயங்காத உயிரினமே கிடையாது. அதனால தான் சொக்கப்பர்னு பேர். அவரோட தரிசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நெருப்பு ரூபத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இந்த மாதிரி விசேஷ இடங்கள், அதாவது திருவண்ணாமலை, முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள், இந்த மாதிரி வீடுகளில் உங்களால் போக முடியாது, எல்லாராலையும் போக முடியாது அப்படிங்கிறதே கடவுளுக்கு தெரியும். அதனால்தான் அந்தந்த வீதியிலேயே என்னை நீங்கள் காணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு, கார்த்திகை திருநாள் அன்னைக்கு பரணி தீபம்னு பார்க்க போக முடியாதவங்க, அதாவது திருவண்ணாமலைக்கு எல்லாராலையும் போக முடியாது. சிவபெருமானை பற்றி உங்களுக்கு உண்மையிலே தெரியும் நல்லா. அவரை உண்மையிலே மனமாற பிரார்த்தனை பண்ணி உண்மையான அன்பு செலுத்தி நீங்கள் அவரை வேண்டுனீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். அதுமாதிரி நீங்கள் நிறைய கதைகளில் கேட்டு இருக்கலாம். சிவபெருமான் உண்மையான அன்பு செலுத்தி நீங்கள் உண்மையிலேயே அவர் மேலே பக்தியை செலுத்தும் போது அவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். நீங்கள் அவரை தேடி போக தேவையில்லை.
அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம பக்தர்களால் திருவண்ணாமலை மற்றும் பிற ஊர்களுக்கு வந்து நம்மளை தரிசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பரணி தீபம் அன்னைக்கு நம்மளை எங்கே வேணாலும் இருந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொக்கப்பனை கொளுத்துங்க அப்படின்றாங்க. சொக்கப்பர் அப்படின்னா சொக்கம், சொக்கர் ப்ளஸ் அப்பன், அதாவது சொக்க அப்பன். அப்பன்னா சிவபெருமான், சொக்கர் சொக்க வைக்கும் அப்பன், அதனால தான் சொக்க அப்பன் நை அப்படின்னா அந்த சொக்க அப்ப நை வணங்கு அப்படின்னா சொக்கப்பன் அப்படிங்கிறது தான் அந்த தீபம், மகா தீபம். நம்ம ஊருக்கு ஊர் இந்த பனை உலையை வச்சு கொளுத்துவாங்க, சொக்கப்பனை. நான் இந்த பனை விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் இந்த பனை மரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் மறு உருவம் தான் அந்த பனைமரம். அதனால் சொக்கப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பனை மட்டையை மட்டும்தான் இதில் வச்சு கொளுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பனை வந்து சொக்கப்பனை, பனை மரத்தோட அந்த மட்டையை வச்சு தான் கொளுத்துவாங்க. இது டீட்டெயில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பனை மரத்தை பற்றியே ஒரு பதிவு போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பனைமரம் அப்படிங்கிறது சிவபெருமானின் அவதாரத்தில் ஒரு அவதாரம், மர அவதாரத்தில், அதாவது விருட்ச ரூபத்தில், சிவபெருமான் விருட்ச ரூபத்தில் இருக்கிற ஒரு மரம் தான் அந்த பனை மரம். சொக்கப்பனை அப்படின்னு வந்துச்சு. அந்த பனையை தான் நம்ம பனை மரம்னு சொல்கிறோம். சொக்கப்பனை தான் அதுக்கு பேர். அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் மகா தீபம் ஏற்றும் போது ஊருக்கு ஊர் அதை பார்க்க முடியாதுங்க. ஊருக்கு ஊர் அந்தந்த ஏரியாவில் இந்த பனை மரத்து மட்டையை வச்சு கொளுத்துவாங்க. அதில் வந்து நீங்கள் எப்படி அதை ஆவாகனம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். உண்மையான பக்தியோட ஒழுக்க நெறியோடு நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு தெருமுனையிலையும் இந்த பனை மட்டையை வச்சு கட்டி சொக்கப்பனை கொளுத்துவாங்க. அதுக்கு தீபாரதனை காட்டி சூடத்தால் கொளுத்தி விடுவாங்க. அது ஆதி அந்தம் இல்லாமல் கொழுந்து விட்டு சட்டன்னு எரியும். ஜடாமுடியெல்லாம் படபடன்னு வெடிக்கிற மாதிரி அந்த பனைமட்டை வெடிக்கும். அந்த ஒளியில் நீங்கள் சிவபெருமானையும் பார்வதியும், நீங்கள் சிவபெருமானை எங்கேயுமே சிவபெருமானை மட்டும் தனித்து இருக்கிற மாதிரி வேண்டவே கூடாது. சிவபெருமான் சரீரத்தில் பாதி, பார்வதி இருக்கிற மாதிரி, சிவபார்வதி இருக்கிற மாதிரி அந்த நெருப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு உங்களுக்கு பார்வதி பரமசிவர் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்வதி பரமசிவனை நீங்கள் அந்த நெருப்பில் பார்க்கலாம். சொக்கப்பனை கொளுத்தும் போது அந்த நெருப்பு ஜுவாலையில் நீங்கள் பார்வதி பரமசிவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். உண்மையான பக்தி சிரத்தையோடு நீங்கள் பார்வதி பரமசிவனை வணங்கி பாருங்கள். அந்த நெருப்பு ஜுவாலையில் ஆதி அந்தம் இல்லாத அந்த பரம்பொருளில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு காட்சி கொடுப்பார். அதாவது பார்வதி பரமசிவன் சமேத அம்மையப்பன் சமேதராக உங்களுக்கு அந்த நெருப்பு ஜுவாலையில் நீங்கள் உணரலாம். அந்த சொக்கப்பனையே நீங்கள் அங்கே சொக்கப்பனை கொளுத்தும்போது பார்க்கலாம். பார்வதி பரமசிவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பா அம்மா மாதிரி தான். நீங்கள் உண்மையான பக்தியோட உண்மையான நெறியோட உங்களுக்கு உண்மையான கஷ்டம் இருக்குது, எனக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ண அந்த பாவம்லாம் எனக்கு போகணும், என்னோடய தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம சேனலை பார்க்குற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னோடய பதிவு எப்போயுமே சில நேரங்களில் ஒரே நாளில் காலையில் போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனடியாக சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பரிகாரத்தோட ஒரு பதிவு வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது நீங்கள் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி திருக்கார்த்திகை, இன்றைக்கி ஒரு பரிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த பரிகாரம்லாம் நம்மளதுலாம் ஒரு 10 ரூபா 20 ரூபாக்குள்ளே முடிக்கிற பரிகாரமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா நீங்கள் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைச்சா தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, என்னடா இவர் பரிகாரம்லாம் சொல்கிறாரு இன்றைக்கி அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. உங்கள் கூட நீங்கள் யார் வேணாலும் இருந்துங்க, யாரை கூட வேணாலும் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல 2 அகல் விளக்கு வாங்கி யாருக்காச்சும் தானமாக கொடுங்க. வேறு நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். இன்றைய பொழுதுக்குள்ளே 6 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கி கொடுக்குற அகல் விளக்கில் அவங்க தீபம் ஏற்றிட்டா உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சமாகும், அவங்க வாழ்க்கையும் சுபிட்சமாகும். 2 அகல் விளக்கு தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. மிஞ்சி போனால் 4 8 ரூபா இல்லை 5 10 ரூபா தான் இருக்கும். 2 அகல் விளக்கை இன்னைய தேதி சாயந்தரம் நீங்கள் 6 மணிக்குள்ளே வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த விளக்கானது அவங்க வீட்டில் தீபமாக ஜொலிச்சதுன்னா உங்களுக்கான தோஷங்கள் 110% கண்டிப்பாக குறையும். அதோடு அந்த விளக்குக்கான சுத்தமான நல்லெண்ணெயும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட தோஷம் 20% கண்டிப்பாக குறையும். இதனால் இன்றைய தேதியில் முருகப்பெருமான மனமாற உருகி பக்தி பூர்வமாக அவரை வேண்டிக்கோங்க. வேண்டின வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். இந்த கார்த்திகை தீபமே
எதனால் ஏற்றப்படுது அப்படின்னா, கார்த்திகை பெண்களை நினைத்து, அதாவது முருகப்பெருமானை வளர்த்த அந்த 6 கார்த்திகை பெண்களுக்காக தான் இந்த தீபமே ஏற்றப்படுது, இந்த நாளும் கொண்டாடப்படுது. அதை மனசில் வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை நல்லா மனமுருக வேண்டி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அவரை மனதார வேண்டிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். மெயினாக என்னென்னா, அவரோட கண்ணை நேராக பாருங்கள். அவர் சிலையாக இருக்கட்டும், விக்கிரகமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 10 நிமிஷம்னாலும் அவரை நின்று அவரோட கண்ணை நேராக கண் வழியாகவே பேச பாருங்கள். அவரோட கண்ணை பார்த்து நேராக கண்ணுக்கு நேராக பேசுங்க, உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அதை புராண வரலாறுலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கார்த்திகை மாதம் கார்த்திகை அன்னைக்கு, பெரிய கார்த்திகை அன்னைக்கு எதனால் மழை பெய்யுது, எப்படியா இருந்தாலும் அந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யாமல் இருக்கிறதே இல்லை. எதனால் அந்த மாதிரி பெய்யுது அப்படின்னா, இந்த முருகப்பெருமானை உண்டாக்குன சிவபெருமான் தன்னோட நெருப்பு ஜுவாலையை தாங்க முடியாமல் வர்ண பகவான், அதாவது 7 லோகமும் வெப்ப மண்டலமாக ஆக ஆரம்பிச்சிருச்சான். அதனால் வர்ண பகவான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரும் தேவர்கள்லாம் போய் வர்ண பகவான்கிட்ட வேண்டவும், அவரோட அந்த கருணை பொழிவு தான் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய, அதனால் வெப்பத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பொழிஞ்சது தான், மனமுருகி பொழிஞ்சது தான் இந்த மழை. அதனால தான் பெரிய கார்த்திகை அன்னைக்கு, தீபம் ஏற்றுற அன்னைக்கு கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பொரி தான். அதனால் நீங்கள் முருகப்பெருமான்னா பெரியவங்களுக்கு இல்லை, சின்ன குழந்தையாக யாரெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொரி உருண்டை வாங்கி கொடுத்து பாருங்கள், அவங்க படுற ஆனந்தத்தை. ஒவ்வொரு பொரி உருண்டை, பெரிய பெரிய பொரி உருண்டையாக வாங்கி கொடுத்து பாருங்களாம், உங்களுக்கு எப்படியாப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேருதுன்னு பாருங்கள். வெல்லம் போட்ட பொரி உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையை உங்கள் கண்ணுக்கு தெரிகிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், விவரம் தெரியாத பிள்ளைங்களாக இருக்கணும், அவங்கள்ட்ட தான் கடவுள் குடியிருப்பார். அதனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பொரி உருண்டை வாங்கி கொடுத்து பாருங்கள். அந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்வீட்டான மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், ஒவ்வொரு பழம் கொடுத்து பாருங்கள். ஏன்னா விவரம் தெரியாத பிள்ளைங்க மனசில் தான் கடவுள் குடியிருப்பார், அவங்க உடம்புல தான் கடவுள் குடியிருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். பதிவு ரொம்ப பெருசாக போகும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக வளர்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.